அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னடா இது, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடின்னு மணியும் 10 தாண்டிருச்சு. இன்னும் இந்த காயு வரலையே. ஏன், எதனால வரல? நேத்தே நம்ம கிட்ட சரியா பேசல. சரிதான், நாம தான் தேவையில்லாம எதையோ நினைச்சு இங்க வந்து கோமாளி மாதிரி நின்னுட்டு இருக்கோம். பாரி என்ன ஒரு கெஸ்ஸிங்ல சொன்னாலோ. சரி, இந்த பேச்சை இதோட விடுவோம். நம்ம மேலையும் ஒரு பொண்ணு ஆசைப்படுறாளேன்னு சந்தோஷப்பட்டு வந்த நம்ம சந்தோஷம்லாம் வீணா போச்சு. ஜீவா, இங்கதான் இருக்கியா? வரவே கூடாது, உன்னை பார்க்கவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா மனசு கேட்கல. நீ வர சொல்லியும் நான் வராம இருந்துட்டா என்ன மரியாதை இருக்கு? அதனாலதான் வந்தேன் ஜீவா. உன்கிட்ட பேசவா இல்ல? நம்ம மேல உள்ள மரியாதைக்காக வந்திருக்கலாம், இல்ல ஒரு கால் பண்ணி வர முடியாதுனாலும் சொல்லிருக்கலாம் ஜீவா. ஆனா பிறந்து வீணா போயிட்டடா. உனக்கு ஒரு துளி ரெஸ்பான்ஸ் இல்லடா, ரெஸ்பான்ஸ் இல்ல. என்ன தனியா பேசிட்டு இருக்கா? என்னவா இருக்கும்? இனி நீயா நினைச்சுக்க வேண்டியதாண்டா, நாம அப்படியே பெரிய அழகி அசுரன்னு. வேஸ்டா, நீ வேஸ்ட். தத்திடா தத்தி. உன்ன வேற என்ன திட்டுறது? ஐயோ, காயு வந்தா என்னென்ன பேசலாம்னு ப்ரிப்பேர் பண்ண. நான் வரலாட்டி என்னென்ன பண்ணணும்னு ப்ரிப்பேர் பண்ணாம வந்துட்டேனே. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ ஜீவா, சோ ஸ்வீட். இதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அலட்டிக்கார, அழகான பேச்சு, எவ்வளவு ரியலா இருக்க தெரியுமா? ஐயோ, அப்படியே ஒண்ணு. என்ன வேணாம், எப்பதான் நீ என்ன திரும்பி பாக்குறேன். ஆபீஸ்க்கு போகவா? ஆபீஸ்க்கு போனா வீரா மச்சான் 100 கேள்வி கேட்பான். வீட்டுக்கு போனா என்ன பெத்த தகப்பேன் 1000 கேள்வி கேட்பாரு. அந்த பொண்ணை பார்த்து ஹாய் தங்கச்சின்னு பேசுனியாடான்னு வேற நக்கல் பண்ணுவாரு. ஐயோ ஜீவா, உன் நிலைமை இவ்வளவு கவலைக்கிடமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலடா. சரி, ஓகே, யாராவது நம்மள பார்த்தா பைத்தியக்காரன் புலம்புறான்னு நினைப்பாங்க. அதனால ஆபீஸ பார்த்து போவோம். ஏண்டா இன்னொரு தடவை கால் பண்ண மாட்டியா? ஆமா, எதுக்கு அந்த கழுதைக்கு இன்னொரு தடவை கால் பண்ணி பார்த்தா என்ன? என்னன்னா கழுதையா? கால் பண்ணுவோமா? வேண்டாம், நேத்து அந்த அளவுக்கு இருக்க புடிச்சு அதுக்குள்ள ஒளிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்க்குக்கு வந்துருன்னு அவ்வளவு அழகா சொன்னேன். அத கூட மதிச்சு பார்க்குக்கு வராதவளுக்கு நான் ஏன் கால் பண்ணணும்? அவளுக்கு என்ன, நான் மாமனா மச்சானா? இல்ல அவளுக்கு நான் மஞ்சள் அரைச்சி கொடுத்தேனா? மஞ்சள் அரைச்சு கொடுத்தியா? ஐயோ ஜீவா, என்னென்னலாம் புலம்புறா? ஐய, என்ன பேசிட்டு இருக்கோம்? ஜீவா, இதுக்குதான் யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம். புலம்புறதுக்காவது ஆகும். மணி 10:30. இதுக்கு மேலேயும் ஒரு பொண்ணுக்காக நீ காத்துக்கிட்டு இருந்த? நல்ல பையன்தான், இருந்தாலும் எதுக்கு காத்துக்கிட்டு? போவோம். நம்ம விதி இதாங்கும் போது யாரால மாத்த முடியும்? ஆமா, கண்டிப்பா யாராலையும் மாத்த முடியாது. எஸ், கரெக்டா சொன்ன. இனி பேசாம ஆபீஸ். பின்னாடி காயு கிட்டதான் பேசுறேனா? அது ஹாய் ஜீவா. ஹாய் ஜீவா, எப்ப வந்த? ஜீவா, ஹே ஜீவா. காயு, ஹாய்மா, அப்பவே வந்துட்டியா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா பார்த்தேனா சடனா அப்படியே லேட் ஆயிடுச்சு. ஓ, அப்படியா? ஆமா. எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? கிட்டத்தட்ட 1 hour இங்கேயே நிக்கிறேன். ஓ, சாரிமா. நீ சாரி சொன்னா சரியா போச்சா? ஐயோ சாரி காயு, இனி இந்த மாதிரி உன்னை வெயிட் பண்ணவே. எப்போ வந்த? அதான் 1 hour ஆச்சுன்னு சொன்னேனே. பிச்சு புடுமே ராஸ்கல். என்ன? ஒரு நிமிஷம் என் உசார் இல்லாதப்போ என்கிட்ட என்னென்னமோ பேசுற? என்னது? இங்க பாரு, 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு லேட்டு? அது சும்மா அப்படியே காத்து வாக்குல நடந்து வந்தேனா. லேட் ஆயிடுச்சா? ஆமா ஜீவா. ஸ்கூல் குழந்தைங்க சாக்கு சொல்ற மாதிரி சொல்ற. கொஞ்ச நாளும் பஞ்சுவாலிட்டி வேண்டாமா? எதுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் மீட் பண்ணலாமான்னு கூப்பிடுறான். அந்த பையன் கிட்ட பஞ்சுவாலிட்டி நீ ஃபாலோ பண்ணலாட்டி அடுத்தடுத்து உன்னை கரெக்ட் டைமுக்கு கூப்பிடுவானா? ஏன் கூப்பிட மாட்டானா? நான் கரெக்ட் டைமுக்கு வருவேன், உன்னை ஒரு 1/2 hour முன்ன வர வைப்பேன். ஐயோ, எதுக்கு? அப்பதானே நான் வர டைமுக்கு நீயும் வர கரெக்டா இருக்கும். பொண்ணுங்க சைக்காலஜி படி கரெக்டா? கரெக்ட் தான் ஜீவா, ஆனா நான் கரெக்ட் டைமுக்கு வந்துருவேன். இன்னைக்கு என்ன வண்டி பஞ்சர் ஆயிடுச்சா? இல்ல. சைக்கிள் பஞ்சரா? இல்ல. ஓ, ரோட்ல போன லாரி பஞ்சரா? ஆமா, அந்த லாரி தலையில ஏறி உட்கார்ந்துட்டு நான் வந்தேன். இந்த லாரி பஞ்சர் ஆனனால அங்க இருந்து நடந்தே வந்தேன்.
அதான் லேட்டு. ஓஹோ. ஜீவா ஓகே ஓகே. அம்மா எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்கோம்? ஐயோ ஏன்டா இப்படி பேசுற? நீ என்கிட்ட லவ் சொல்ல வர சொல்லிருப்பேன்னு நான் நினைச்சு வந்தா நீ என்னன்னா இந்த பேச்சு பேசி என்ன பேச வச்சிருவ போல. ஐயோ உன்கிட்ட பேசவும் பயமா இருக்கு. பாரிக்கு நான் செய்யற துரோகமான்னு தோணுது. ஆனா நீ என்கிட்ட ஆசையா பேசுறத பார்த்தா இப்ப என்ன பண்ணலாம்? ஓய் ஜீவா எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்கோம்? அது நாட்டு நடப்ப பத்தி பேச. ஓ அதுக்காக தான் வந்தியா? அதை விடு, நம்ம வீட்டு நடப்ப பத்தி பேசலாமா? வீட்டு நடப்பா? என்ன சொன்ன? உனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சியா? தங்கச்சி தம்பி. ஏய் நானும் அப்படிதானே சொன்னேன். இல்ல நீ தம்பி தங்கச்சின்னு சொன்ன. எனக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் தங்கச்சி அப்புறம் தான் தம்பி. ரொம்ப சந்தோஷம். தம்பி தங்கச்சி இல்ல தங்கச்சி தம்பி என்ன பண்றாங்க? படிச்சிட்டு இருக்காங்க. அப்பா என்ன பண்றாரு? எனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காரு. என்னது மாப்பிள்ள பாக்குறாரா? யார கேட்டு மாப்பிள்ள பாக்குறாரு? என்ன கேட்டுதான்? அடி பாவி, உன்ன கேட்டா? நீ என்ன சொன்ன? ஓகே சொல்லிட்டேன். வேற என்ன பண்ண? அப்பா பேச்ச மீற கூடாதுல. வா சரி, உங்க அப்பா மாப்பிள்ள பாக்கட்டும். பாக்கட்டுமா? அது அப்புறம் பாத்துக்கலாமா? உனக்கு என்ன பிடிக்குமா? ஐயோ என்ன திடீர்னு இப்படி கேட்டுட்டா? பிடிக்கும்னு சொன்னா லவ் யூ சொல்லிடுவானோ? ஐயோ அது. ஓய் காயு, ஜீவா உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டேன். அது அது வந்து அது ஜீவா ஜீவா அது வந்து அது. அப்படிதான் சொல்லு சொல்லு சொல்லு. ஜீவா அது அது வந்து ஜீவா உன்னை எனக்கு. மாமா தாயே நிப்பாட்டு. பிடிக்குமா பிடிக்காதுன்னு தானே கேட்டேன். அதுக்கு ஏன் இவ்வளவு ஷேக் ஆகுற? இல்ல ஜீவா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. வாயிட்டு தான். ஏ ஜீவா பயமா இருக்கு ஜீவா. பயமா இருக்கா? ஏன் என் பின்னாடி ஏதாவது நாய் வந்து நிக்குதா? நாயா? இல்ல பயமா இருக்குன்னு சொன்னியே, அதுவும் வெள்ளை நாயா? வெள்ளை நாயா? எங்க பார்த்தாலும் வெள்ளை நாய் தான் என்ன விரட்டும். வெள்ளை நாய்னா சொல்லு, திரும்பி பக்கம் இப்படியே ஓடிடலாம். இல்ல வெள்ளை நாய் கிடையாதா? இல்ல இல்ல. பாடா நல்ல வேலை. அப்படா என்ன விரட்டாது. உன்ன என்ன கலர் நாய் விரட்டும்? உன்ன என்ன கலர் நாய் விரட்டும்? என்ன விரட்டாது? அட கிறுக்கி, பிறகு எதுக்கு பயப்படுற? நான் எங்க பயந்தேன்? இப்பதானே சொன்னேன் நாய்க்கு பயமா இருக்குன்னு. ஐயோ அது நாய்க்கு இல்ல உனக்கு. எனக்கா? உனக்கு இந்த அசிங்கம் தேவைதான்டா. ஜீவா ஜீவா சொல்லுமா. எதுக்கு உன்னை வெள்ளை நாய் விரட்டுது? அது அது வந்து தெரியாதா? இன்னும் ஆராய்ச்சி பண்ணலாமா? பண்ணிட்டு சொல்றேன். சரி ஓகே, அது வரைக்கும் வெள்ளை நாய் கிட்ட கொஞ்சம் சேஃபாவே இரு. அடிச்சிருச்சுனா ரொம்ப பிரச்சனை. சரிமா. சரி என்ன எதுக்காக இங்க வர சொன்ன? ஐயோ அத சொல்லாம விட்டுட்டேன் பாரு. அது வந்து காயோ, அன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல இருந்து போகும்போது ஆரியா என்கிட்ட பேச வந்தா. பாரி பேசுனது என்ன? நீ பேசுனதே நான் கேட்கதான் செஞ்சேன். உன் மனசுல பாரி மேலதான் ஆசை இருக்கு. இங்க வந்திருக்க கூடாது. உன்னை மீட் பண்ணி பேசிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு நானே துரோகம். இல்ல இல்ல இல்ல. நேத்து என்னமா பேசி என்ன இங்க வர வச்சுட்ட. இனி நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் போறேன். அப்பா அப்பா இங்க பாருப்பா, உன் மருமக வந்திருக்காப்பா. வா. கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா? ஏன்பா ஏன் இப்படி பண்ற? எனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தானே நீ ஆசைப்பட்ட. அது இப்ப நடந்துருச்சுப்பா. கண்ணை திறந்து பாருப்பா. சிந்து சிந்து நீயும் கூப்பிடு சிந்து. பேசி பாரு. எங்க அப்பா கண் திறக்கிறாரான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் சிந்து. அது கூப்பிடு சிந்து. பா இங்க பாருப்பா, உன் மருமகளை பாரு. சார் இல்ல இல்ல. மாமா மாமா நான் சிந்து வந்திருக்கேன் மாமா. கண்ணை திறந்து பாருங்க. பாருங்க மாமா. அப்பா பாருப்பா. இதுக்கு நீ எவ்வளவு நாள் ஆசைப்பட்ட. இப்ப உன் மருமக வந்து உன்னை கூப்பிடுறாப்பா. கண்ணை திறந்து பாருப்பா. கண்ணை லைட்டா சிமெண்டாவது செய்ப்பா. நீ இப்படியே இருக்கிறத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை நாள்ப்பா இப்படி படுத்தே இருப்ப? அப்பா. மாமா எழுந்துருங்க மாமா. இனி உங்க பையன் எந்த விதத்திலயும் கஷ்டப்பட மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன் மாமா. நீங்க மனசுல எதையும் நினைக்காதீங்க. சந்தோஷமா கண்ணை திறந்து பாருங்க மாமா. பாருப்பா. அப்பா. ஹலோ ஹலோ, என்ன பண்றீங்க? சார் எங்க அப்பா இப்பதான் சார் நார்மலா இருக்காரு. இதுல நீங்க இவ்வளவு தொந்தரவு பண்ணீங்க, அவ்வளவுதான். திரும்பவும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் போயிட்டா திரும்ப ஐசியூல தான் சார் வைக்கணும். இந்த மாதிரி நீங்க அப்பப்போ வந்து கூட பாத்துட்டு போக முடியாது சார். இன்னொரு 2 or 3 days பார்க்கலாம் சார். அவரோட ஹார்ட்ல இப்ப எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா அவரோட மூளையில பலமா ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப வரைக்கும் அவர் உடம்புல எல்லாமே நார்மலா இருக்கறனால எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கு சார்.
எங்க வாட்டுக்கு எமோஷனலாவோ இல்ல டென்ஷனாவோ இல்ல கோபமாவோ பேசி அவரை இன்னும் ஏதாவது திங்க் பண்ண வச்சீங்க, நிரந்தரமா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாரு. சார் என்ன சொல்றீங்க? ஆமா சார், அதனால ரொம்ப எமோஷனலா அவர்கிட்ட பேசாதீங்க. அவர்கிட்ட பேசுனீங்கன்னா சந்தோஷமான விஷயம் எல்லாத்தையும் பேசுங்க. மிச்சப்படி எமோஷனல் வேண்டவே வேண்டாம். சார் எங்க அப்பா எப்பதான் சரியாவாரு? இப்போதான் சரியா வருன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது சார். அவரோட சுய நினைவை இழந்துட்டாரு. பழையபடி ஞாபகம்லாம் அவருக்கா கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவரா எழுந்து உட்கார்ந்தாதான். சார் எப்படி சார் திடீர்னு இந்த ஸ்டேஜ் போக முடியும்? திடீர்லாம் இல்லம்மா, அவர் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. எப்படி சார்? ஏதோ ஒரு விஷயம் அவரை மனச பாதிச்சிருக்கலாம். அந்த பிரஷர் தாங்காம இந்த அளவுக்கு ஆயிட்டாரு. சார் ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி? இது நாட்கணக்குல குணப்படுத்துறது இல்லம்மா, கண்டிப்பா மாச கணக்கு எடுத்துக்கணும். சார் மாச கணக்கா? கண்டிப்பா. எத்தனை மாசம் என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது. ஒரு உடம்பு எந்த சூழ்நிலையும் பாதிக்காம நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஸ்டேஜ்ல அவருக்கு காய்ச்சல் வந்தா கூட ரொம்ப பாதிக்கும் சார். அதனாலதான் அவர் 24 மணி நேரமும் எங்க பார்வையில இருக்கணும்னு சொல்றேன். சார் அப்பனா வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாதா? கண்டிப்பா முடியாதுமா. சார் நான் உங்களை நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு எங்க அப்பாவை சீக்கிரம். கண்டிப்பா முயற்சி பண்றேன் சார். இங்க கேட்டீங்கன்னா இந்த ரூம் அவருக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கு. 24 மணி நேரமும் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டரையும் நாங்க அரேஞ்ச் பண்ணிட்டோம். சார் நீங்க எவ்வளவு அமௌண்ட் ஆனாலும் பரவாயில்ல, எங்க அப்பா நல்லபடியா வரணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இவ்வளவு ஏற்பாடும் பண்ணிருக்கோம். சார் காசுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எவ்வளவு ஆனாலும் சரி நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் ஓகே சார். நீங்க டைம் கிடைக்கும் போது வந்து பாத்துட்டு போங்க. மிச்சப்படி 24 மணி நேரமும் எங்க கண்காணிப்புல தான் இருப்பாரு. நீங்க எந்த ஒரு ஃபீலும் பண்ண வேண்டாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். நம்புறேன், நல்லபடியா பாத்துக்கோங்க. ஓகே சார். சந்தோஷமா ஏதாவது பேசுறதா இருந்தா பேசுங்க. டாடி ப்ளீஸ் வெளியே வந்துடுங்க. இதோ இப்ப கிளம்பிடுவேன் சார். ஆ சித்து அழாத சித்து, கண்டிப்பா மாமா சரியாயிடுவாங்க. சீக்கிரம் எழுந்து வந்துருவாங்க. அழாதடா. நீ அழுகிறத பார்த்தா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இனி நீ அழவே கூடாது, கஷ்டப்படுறத நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு குறை உன் மனசுல வரும்னு நான் நினைக்கலடா. இல்ல சிந்து, குறைங்கிறத விட ஒரு ஏமாற்றம், வலி. இவ்வளவு நாள் இந்த மனுஷன் அந்த மாதிரி வாழ்ந்துறத பாத்துற மாட்டேன் நானு. ஒவ்வொரு நிமிஷமும் தவம் கிடக்குற மாதிரி இருந்தாரு. இப்ப என் வாழ்க்கை இப்படி மாறும்போது அவர் பார்க்காம இருக்காருன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிந்து. சிந்து ஆனா எனக்கு என் அப்பாட்ட ராம், சிவானி, வீரா இவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட எப்ப வரைக்கும் கேட்டுட்டேன். என்ன பேசுனீங்க, எங்க அப்பா எதனால இப்படி ஆனாருன்னு கேட்டா யாருமே ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்றாங்க. திடீர்னு எப்படி சிந்து இப்படி பாதிக்கும்? உனக்காக மட்டும்தான் இந்த அளவுக்கு நான் பொறுமையா இருக்கேன். இல்லனா சிந்து இங்க பாருடா, எது நடந்தாலும் நல்லதுக்கு நினைச்சுக்கோ. இவங்களால அதாயிடுச்சு, அவங்களால இதாயிடுச்சுன்னு உன் மனச நீயா போட்டு குழப்பாத. நாம கரெக்டா இருக்கிற வரைக்கும் நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீ மத்தவங்களுக்கு கரெக்டா இல்லைனாலும் உனக்காக நீ கரெக்டா இரு சிந்து. பொறுமையா இரு. நடக்கிற ஒவ்வொரு கெட்ட விஷயத்திலையும் நல்ல விஷயம் கண்டிப்பா இருக்கும். அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட நீ அந்த அளவுக்கு பேசுனனாலதான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லி உன்னை வெறுத்தேன். நான் இப்ப நான் அப்படி உன் பக்கத்துல இருக்கிறது சந்தோஷமா ஃபீல் பண்றேன். அதுக்கு அந்த கெட்டதுதான் காரணம்னு நினைச்சுக்கோ. எல்லாத்துலயும் கண்டிப்பா ஒரு நல்லது இருக்கும்டா. ஃபீல் பண்ணாத. டெய்லி அப்பா கிட்ட வந்து பேசலாம். சந்தோஷமான விஷயம் நிறைய பேசுவோம். கண்டிப்பா சீக்கிரம் அப்பா கண் முழிப்பாரு. ஓகேவா? சரிம்மா. இத கேட்க மனசுக்கு ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா இப்போ எனக்கு நம்பிக்கை வருது. பார்க்க சீக்கிரம் சரியாயிடும்னு. கண்டிப்பா. சரி ஓகே வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நேரா உங்க வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு போய் உனக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கறேன். அத கொஞ்சம் அழுகாம சொல்லலாம்ல. சிந்து அழாதடா, பார்க்க நல்லாவே இல்ல. அப்படியா? சரி அழல. இது நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்பா கூட இருக்க போறியா? இல்லம்மா, கிளம்பலாம். அப்பா பாத்துக்க இங்க சிஸ்டர் இருக்காங்க. அது மாதிரி இந்த ரூம் ஃபுல்லா கேமரா இருக்கு. அப்பா 24 மணி நேரமும் கண்காணிப்புல தான் இருப்பாங்க. ஆனா ஒன்ன பாத்துக்க நான் மட்டும்தான் இருக்கேன். வா வீட்டுக்கு போலாம். சரி சித்து. காயு, என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ கிளம்புற? இங்க பாரு ஜீவா, இதுக்கு மேல என்கிட்ட எதையுமே கேட்காத. ஜஸ்ட் உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா தான் நான் பார்க்க வந்தேன். எப்படி நீ இந்த மாதிரி பிடிக்குமா பிடிக்காதா இதெல்லாம் நீ கேட்ட, அவ்வளவுதான் பாத்துக்கோ. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? எங்க அப்பாட்ட சொல்லுவேன். என்னது, உங்க அப்பாட்ட சொல்லுவியா? ஆமா, என் பின்னாடி ஒரு பையன் சுத்துறான், என்ன டார்ச்சர் பண்றான். நான் பிடிச்சிருக்கான்னு கேக்குறான்னு சொல்லுவேன்.
அதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன். இனி என்ன பார்த்து பிடிச்சிருக்கான்னு கேட்ட கேட்டா அப்பாட்ட சொல்லுவேன். அப்பாட்ட சொல்லுவாளா? ஐயோ, நீ காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேல? ஆமா. வயசு எத்தனை? எதுக்கு கேக்குற? இல்லம்மா, நீ பெரிய பொண்ணுன்னு தெரிஞ்சுக்க. என்ன பார்த்தா தெரியலையா? வயசு கேட்டுதான் தெரிஞ்சுக்குவியோ? இங்க பாரு, எல்லாத்துக்கும் குதர்க்கமா பேசுன. எனக்கெல்லாம் பேச தெரியாது பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கிட்ட இப்படி தனியா பேச வந்திருக்கேன். நானே கை கால்லாம் நடுங்குதுன்னு. இங்க பாரு, பாக்கெட்டுக்குள்ள எதுக்கு கைய விட்டுருக்கேன்? எதுக்கு? கை கிடுகிடு நடுங்குது. ஏன் ஜீவா, குளிருதா? ஆமா, குளிருது. பெட்ஷீட் எடுத்து போத்தி விடு. ஐயோ, நான் பெட்ஷீட் கொண்டு வரலையே. நாளைக்கெல்லாம் என்ன பார்க்கும்போது எடுத்துட்டு வா. ஓகே. ஓகேவா? வச்சேனா? ஜீவா, உன்கிட்ட பேச எனக்கு கையெல்லாம் ஆடுது. ஆடுதா நடுங்குதா? ஓ, நானே எப்பயாவது ஒரு கதை இப்படி தைரியம் வந்து பேசுறேன். அதையே என்ன பேச விடாம இன்னொரு கேள்வி கேக்குற? ஓகே ஓகே, சாரி. நடுங்குற கைய பாக்கெட்ல விட்டு மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளியே என்ன பார்க்க கெத்தா தெரியுதா? அப்படா நான் எவ்வளவு மேட்ச் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ. இதுக்கு முன்ன உன்கிட்ட பேசும்போதெல்லாம் இந்த ஒரு ஃபீல் இல்ல, ஆனா இப்போ இருக்கு. ஏன் ஜீவா? அதான் தெரியல காயோ. காயோ, ஒரு நிமிஷம். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ பதில் பேசாத. நம்ம ஆபீஸ்ல இருந்து பாரி போகும்போது அவ என்கிட்ட கடைசியா சொன்னது உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு. அது உண்மையா? உனக்கு என்ன பிடிக்குமா? அதாவது பிடிக்குமானா அது வந்து ஃப்ரெண்டா கேட்கல, அதுக்கும் மேல பிடிக்குமா? எனக்கு உன்னை பிடிக்கும். ஏன் இதுக்கெல்லாம் தெரியாது. பெங்களூர்ல உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப என்ன அறியாம சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ என் கூட ஃப்ரெண்ட்லியா பழகும் போது உன்னை வேற எந்த கண்ணோட்டத்திலயும் எனக்கு பார்க்க தோணல. ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நான் பழகுனேன். இப்போ வரைக்கும் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். ஆனா பாரி வந்து அன்னைக்கு சொன்னதும் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்துது. எனக்கு இருக்கிற ஃபீல், படபடப்பு உனக்கும் இருக்குனா? காயோ, மறைக்காம உண்மையை சொல்லு. என் கூட லைஃப் லாங் நீ பண்ற டிராவல் கண்டிப்பா உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் அந்ததுல இருந்து பயங்கரமா உளறிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு சொல்லாம விடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக மனசை திடப்படுத்தி சொல்லிட்டேன். காயோ, நான் பேசுனது உனக்கு ஏதாவது வருத்தம்னா இப்பவே நல்லா திட்டிரு. ஆனா மனசுல எதுவும் வச்சுக்காத. இந்த அளவுக்கு ஃப்ரெண்டா பழகிட்டு இவ்வளவு சீப்பா நடந்துக்கிட்டானே நினைக்காத. உன் மனசுலயும் என்ன பிடிக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் இதெல்லாம் கேட்டேன். தப்புனா சாரி. உனக்கு பிடிக்கலையா இப்பவே என்ன திட்டு 2 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா இந்த செகண்ட்லயே அதெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல ஃப்ரெண்டா கண்டிப்பா எந்த ஒரு பார்வையும் தப்பா இருக்காது. நான் எப்பவும் கரெக்டா இருப்பேன். இல்ல உனக்கும் பிடிச்சிருக்குனா இப்பவே சொல்லு. ஐயோ, என் கண்ணை பார்த்து உனக்கும் என்ன பிடிக்குமா? சொல்லு காயோ. அது வந்து காயோ, நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். சொல்லு. ஜீவா, இத நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல. நீ என்கிட்ட ப்ரப்போஸ். ஜீவா, இத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே உன்னை கட்டி பிடிச்சு அழுதுற மாட்டோமான்னு தோணுது. ஆனாலும் மனசுக்குள்ள உறுத்துது ஜீவா. எனக்கு எதுக்காக பாரிக்கிட்ட லவ் யூ சொன்ன? அவ்வளவுதான் பிடிக்கும்னு சொன்ன. 2 பேரும் கட்டி பிடிச்சு அதெல்லாம் எதுக்காக? பாரிக்கு உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? நான் பாரிக்கிட்ட எதுவும் கேட்காம. காயோ, ஹே காயோ. ஜீவா, என்னாச்சு? ஜீவா, அது வந்து சொல்லு. இல்ல பாரிக்கிட்ட கேட்காம நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிறேன். ஜீவா, இத்தனை நாள் நான் உன்னை பாக்கலைனா நீ பாரியை தான் லவ் பண்றேன்னு நினைச்சு என் மனசு வலி வேதனை எனக்கு தான் தெரியும். அதுல இருந்து நான் இன்னும் மீண்டு வரல. அதே கஷ்டத்தை நான் பாரிக்கு கொடுக்க விரும்பல. அதனால ஹே ஜீவா, நான் நாளைக்கு சொல்லட்டா? ஓ, தாராளமா. சாரி, உடனே முடிவெடுன்னு உடனே நான் சொல்றது தப்புதான். நாளைக்கு இதே டைம் இங்க மீட் பண்ணலாம். இங்க வர்றது உனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லையே? எனக்கு இங்க இருந்து நம்ம ஆபீஸ் பக்கம் தானே, அதுக்காக தான் இங்க வர சொல்றேன். இல்ல நீ வேற ஏதாவது பிளேஸ் சொன்னேனா? இல்ல, இங்கே வரேன். காயு, வேண்டானா இப்பவே வேண்டாம். நீ உன் முடிவை சொல்லிருப்ப. நீ நாளைக்கு சொல்றேன்னு சொல்லும் போதேவும் சரி ஓகே, அதுல கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா இங்க நான் வரேன். ஓகேவா? அப்புறம் நான் பேசுனதுல எதுவும் உனக்கு வருத்தம் இல்லையே? அதெல்லாம் இல்ல. சரி ஓகே, வா அப்படியே நம்ம ஆபீஸ் வரைக்கும். ஆபீஸ்ல வந்து எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டு. இல்ல ஜீவா, நான் ஒர்க்குக்கு போகணும். எங்க ஒர்க் பண்ற? எங்க வீட்டு பக்கத்துல தான். நடந்தே வந்துட்டு நடந்தே போயிடுவேன். இப்போ இங்க ஆட்டோல தான் வந்தேன். சரி வா, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். இல்ல நீ ஆபீஸ்க்கு போ. நான் நாளைக்கு பார்க்க வரேன். நாளைக்கு உன் முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் காயு. பிடிக்கலனாலும் நான் ஏதாவது நினைப்பேன் நினைக்காத. மூஞ்சுக்கு நேரம் வந்து பிடிக்கலன்னு சொல்லிடு. இந்த செகண்ட் கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் அடுத்து நான் எப்பவும் போல நார்மலா ஆயிடுவேன்.
வருஷ கணக்கா உன்னை மனசுல சுமக்கல, நிமிஷ கணக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் அதோட வலி கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். நான் கண்டிப்பா ஒரு வாரத்துல நான் நார்மல் ஆயிடுவேன். அதனால எந்த பதிலா இருந்தாலும் நீ என்கிட்ட துணிஞ்சு சொல்லு, ஓகேவா? சரி ஜீவா, நான் போயிட்டு வரேன். ம். டே ஜீவா, ஐயோ லவ் சொல்லிட்டடா. நீ காயு கிட்ட லவ் சொல்லிட்ட. ஐயோ, ஆனா அவன் நாளைக்கு வந்து என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. நாளைக்கே வீட்டுல போய் சொல்லுவோமா இல்ல இன்னைக்கேவும்? ஐயோ, நம்ம பசங்க கிட்ட எல்லாம் போய் டேய் நான் மொரட்டு சிங்கிள் இல்ல, நானும் ஒரு பொண்ணு கிட்ட லவ் சொல்லிட்டேடான்னு சொல்லணுமே. சரி ஓகே ஓகே வேண்டாம், இன்னைக்கு வீட்டுல சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நல்லா இருக்காது. காயத்ரி நாளைக்கு வந்து பேசட்டும், அதுக்கப்புறம் வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்றேன். காயு, இத்தனை நாள் உன்னை பார்த்திருக்கேன், பேசிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். நான் எந்த ஒரு எண்ணமும் தோணுனது இல்ல. இன்னைக்கு என்னன்னு தெரியல, உன்னை பார்த்ததோ அன்னைக்கு ஒன்ன தவிர வேற எதுவுமே அழகா தெரியல. ஓகே ஓகே, நாளைக்கு வரைக்கும் வெயிட்டிங். நாளைக்கு என் காதல் சக்சஸ் ஆகுமா? ஐயோ பாத்திரலாம் பாத்திரலாம். சுப்பிரமணி சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சுப்பிரமணி சார். தங்கச்சி கல்யாணம் நீங்க நினைச்ச மாதிரி நல்லபடியா முடிஞ்சது. உங்களுக்கு சந்தோஷம் தானே சார்? ஆமா சுப்பிரமணி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன சார் இன்னைக்கு நீங்க வீட்டுல இருப்பீங்கன்னு பார்த்தா இன்னைக்கே டியூட்டிக்கு வந்துட்டீங்க, லீவை முடிச்சுக்கிட்டீங்களா? ஆமா சுப்பிரமணி, தங்கச்சி அவ வீட்டுக்கு கிளம்பிட்டா, அதனால நானும் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். வீட்டுல இருந்தோம் அவளோட நினைப்பாதான் இருக்கும், ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீலா இருக்கும். ஒரு 2-3 நாள் இல்ல சுப்பிரமணி, தங்கச்சி வீட்டுல இருந்தது சேட்டை பண்ணதெல்லாம் மறக்க நினைக்கிறது கஷ்டம் தான். இருந்தாலும் இந்த பக்கம் வந்துட்டா கொஞ்சம் மனசு மாறுமே தான். புரியுது சார். 4 அண்ணன்களா இருந்து ஒரு தங்கச்சியை எந்த அளவுக்கு பார்த்திருப்பீங்கன்னு புரியுது. ஆமா சுப்பிரமணி, எந்த அளவுக்கு எவ்வளவுதான் பார்த்தாலும் நம்ம கூடயே கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. அதை ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். சார் சார் விடுங்க சார், தங்கச்சி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆமா சுப்பிரமணி. சுப்பிரமணி, கேஸ் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வரீங்களா? ஓகே சார். இன்னைக்கு கோர்ட்டுக்கு போற கேஸ் ஏதாவது? இன்னைக்கு எதுவும் இல்ல சார், நாளை நின்னுதான் சார் இருக்கு. ஓகே ஓகே, எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, நான் செக் பண்ணிடுறேன். ஓகே சார். சுப்பிரமணி சொல்லுங்க சார். முருகையாவை வெளியே விட சொன்னேன், வெளியே விட்டுட்டீங்களா? ஐயோ சார், இங்க இருந்து போன்னு சொன்னதும் போகவே மாட்டேன்னு சண்டை போற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன சுப்பிரமணி சொல்ற? ஆமா சார், ரொம்ப பிரச்சனை பண்ணி தான் அவனை போக சொன்னேன். அப்பவும் சார் நைட்டு வரைக்கும் ஸ்டேஷனுக்கு வெளியே தான் உட்கார்ந்துருந்தான். அப்புறம் உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டு வேணா உள்ள சேர்த்துக்கலாமான்னு நினைக்கும் போது திரும்பவும் வெளியே போய் செக் பண்ணிக்கலான்னு போனா ஆளை காணும் சார். சுப்பிரமணி நேத்து நைட் வரைக்கும் இங்கதான் இருந்தானா? ஆமா சார், ஆனா இப்ப காலையில இருந்து வரவே இல்ல. ஓ சுப்பிரமணி சொல்லுங்க சார். இப்ப போய் பாருங்க, இல்லாட்டி இன்னைக்கு ஈவினிங்குள்ள திரும்பவும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வந்து நின்னாலோ இல்ல உள்ள வந்து உங்ககிட்ட பேசினாலோ என்கிட்ட பேசணும்னு சொன்னாலோ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன சார் என்னாச்சு? சுப்பிரமணி, அவரை பத்தின ஒரு விஷயம் நெருடராவே இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் உங்களை நேத்து அவரை வெளியே அனுப்ப சொன்னேன். நான் நினைச்ச மாதிரி தான் அவர் எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. யார் சார் அது? நான் பண்ண கெஸ் கரெக்ட்னா பார்க்கலாம் சார். சுப்பிரமணி, அக்யூஸ்டாலாம் நான் பார்க்கல, ஆனா அவரு ஓகே சார் புரியுது, ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் மனுஷனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். திரும்பவும் அந்த ஆளை நான் பார்த்தா உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன் சார். நோ நீங்களா கூட்டிட்டு வராதீங்க, அவர் என்ன பார்க்கணும்னு சொன்னா மட்டும் கூட்டிட்டு வாங்க. ஏன்னா அவர் பார்க்கணும்னு சொன்னா மட்டும்தான் அவர்கிட்ட என் கேள்வி எல்லாம் கேட்க முடியும். ஓகே 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 சார், அந்த ஆள் வந்தா கண்டிப்பா உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். ஓகே சுப்பிரமணி, இப்ப போய் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. இதோ சார் ஒரு 10 minutes. ஓகே சுப்பிரமணி. முருகையா, நீங்க வந்த 4வது நாள்லேயும் நீயா தான் இருப்பேன்னு ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ணேன். அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கதான் இப்போ உன்னை இங்க இருந்து வெளியே அனுப்புனது. நான் நினைச்சது கரெக்ட்னா நீ திரும்பவும் என்ன தேடி வரதா செய்வ. என்ன தேடி வந்தேனா அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். என்ன எதுக்கு இவர் வெளியே போ சொன்னாரு? நான் இந்த ஊர்ல இருக்கணும், ஆனா என் பொண்ணு கண்ணுல படக்கூடாது. என் பொண்ணு நல்லா இருக்கிறாங்கிறத நான் டெய்லி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் எனக்கு எல்லாம். இங்கேயே இருந்துக்கலாம் நான் நினைச்சா எதுக்காக என்ன இங்க இருந்து விரட்டுறாங்க? நான் இங்க இருந்து எங்க போனாலும் என் பொண்ணு கண்ணுல பட்டுட்டேனா? இல்ல இனியும் என்னால என் பொண்ணு வாழ்க்கை எந்த கஷ்டமும் படக்கூடாது. அதுக்கு நான் அவ கண்ணுல படாம இருக்கணும். என் பொண்ணுதான் வேணிங்கிறது இங்க யாருக்கும் தெரியாம இருக்கணும்.
அதுக்கெல்லாம் நான் இருக்க வேண்டிய ஒரே இடம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான். இங்க இருந்து நான் எங்க போவேன்? எங்க போனாலும் என் பொண்ணை போய் டெய்லி பார்க்க முடியுமா? என்னைக்காவது ஒரு நாள் அவ என்ன பார்த்துட்டா இதே இது இந்த ஸ்டேஷன்ல இருந்தா சரத் சார் மூலமா என் பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்குவேன். இல்ல இதை விட்டு நான் எங்கேயும் போக முடியாது. அதனால திரும்ப சரத் சார் கிட்டே நான் போய் பேசுறேன். அவர்கிட்ட பேசி இந்த ஸ்டேஷன்லயே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கணும். அவர்கிட்ட போய் பேசலாம்.